أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தலாக்கை பற்றின தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலாக் அப்படின்னு வரும்பொழுது பரவலாக பெண்கள் ஒரு விவாகரத்தான பெண் அப்படின்னா அவங்க மேலே ரொம்ப ஈஸியாக விமர்சனத்தை வச்சிடுறோம். அவங்க சரியில்லை போல், அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க போல், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணல போல், இதனால் அவங்களுக்கு அப்படி ஆயிருக்கும், அதனால் அவங்களுக்கு அப்படி ஆயிருக்கும். அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பொது இடங்களில் வைத்து ரொம்ப அழகாக நம்ம விமர்சிக்கிறோம், அதை பப்ளிக் ஆக்குறோம். ஒரு விவாகரத்து ஒரு பெண் வாங்கிட்டாங்க அப்படின்னா, விவாகரத்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் தவறான பெண்ணுன்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அவங்க ஷூஸை நம்ம வேர் பண்ணி பார்க்கல, அவங்க வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்க்காத போது நமக்கு யார் அந்த தார்மீக உரிமையை கொடுத்தது அவர்களை விமர்சிப்பதற்கு? விவாகரத்து என்பது இன்ற காலகட்டத்தில் மட்டும்தான் இருக்கா? நிச்சயமாக இல்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் விவாகரத்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. விவாகரத்து என்பது தவறான ஒரு செயலோ குற்றமான ஒரு செயலோ இல்லை. அதுக்காக எல்லாரும் உடனே விவாகரத்து வாங்கிக்கணுங்கிறதோட அட்வைஸ் கிடையாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வாழ முடியாத சூழ்நிலை, இருவரில் ஒருவர் சிரமப்படுகின்ற சூழ்நிலை, சந்தோஷம் இல்லை, ஆனால் உலகத்துக்கான ஒரு வாழ்க்கைங்கிற போது ஒரே தீர்வு விவாகரத்து தான். யாராவது ஒருத்தவங்களாவது நிம்மதியாக இருப்பாங்க. அதில் கூடவே ஒருத்தவங்களை வச்சுட்டு கஷ்டப்படுத்துறத விட இந்த கஷ்டத்தை நான் உனக்கு கொடுக்க விரும்பலை, நீ தனியாக போய் உன் லைஃப்பை பார்த்துக்கன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாதே. ஆனால் அதை கொடுக்க தைரியம் இல்லாமல் உலகத்துக்காக ஒரு போலியான வாழ்க்கை வாழ்வது இஸ்லாம் எங்குமே அனுமதிக்கலை. இந்த பெண்கள் ஏன் இந்த வாழ்க்கையை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த சமுதாயம் அவர்களை குறை சொல்லிவிடும். ஒருவேளை நான் விவாகரத்தாய் வீட்டில் போய் இருந்துட்டா இந்த சமுதாயத்தின் பார்வையின் மேலே ரொம்ப அநீதி இழைக்கப்பட்டவள் அபலை பெண்ணாக நான் பார்க்கப்படுவாங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், கஷ்டமோ நஷ்டமோ நான் இப்படியே லைஃபை சந்தோஷமே இல்லாமல் நான் கொண்டு போகிறேன்னு சில பெண்கள் இருக்காங்க. சில பெண்கள் ஆண்களுக்கு விவாகரத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காங்க. ஏனென்றால் எனக்கு கிடைக்காத சந்தோஷம் அவருக்கு கிடைச்சிடக்கூடாது. நான் விவாகரத்து பண்ணால் ஒரு இன்னொரு கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருப்பாரா? அப்போ நான் கொடுக்க மாட்டேன். இதுவும் இஸ்லாம் இல்லை, முன்னாடி பார்த்ததும் இஸ்லாம் இல்லை. மற்றவர்கள் என்னை விமர்சிப்பார்கள் என்பதற்காக நான் விவாகரத்து பண்ண மாட்டேன், நான் கஷ்டத்திலே இருப்பேன், இதை அல்லாஹ் என்கரேஜ் பண்ணலை. திஸ் இஸ் நாட் இஸ்லாம். நீங்கள் அப்போ இஸ்லாத்தை புரிஞ்சுக்க அதை ஃபாலோ பண்ணலை. அவருக்கு என்ன விருப்பம் இல்லைங்கிறாரு, எனக்கு இன்னொரு திருமணம் முடிக்கிறேங்கிறாரு. அதனால் எங்கே அவர் இன்னொரு திருமணம் முடித்து சந்தோஷமாக ஆயிடுவாரோ அப்புறம் நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன், நான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுப்பேன், அதுக்கு நான் டிமாண்ட்ஸை ரைஸ் பண்ணுவேன் அதிகமாக. என் கணவரோட ஊதியம் 10,000 ஆனால் நான் அவர்கிட்ட 10 லட்ச ரூபா கேட்பேன் செட்டில்மெண்ட்டாக. இஸ்லாமில் முதல்ல செட்டில்மெண்ட்டு கிடையாது. இதற்கு முன்னாடி இருந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன், ஜமாத்துக்காரர்கள் கொஞ்சம் இந்த அத்தியாயத்தை படித்து பார்த்துட்டு தீர்ப்பு சொல்லுங்கன்னு. இஸ்லாம் சொல்கிற செட்டில்மெண்ட் அந்த கணவனுக்கு என்ன முடியுமோ, அவனுடைய தகுதி என்னவோ அதை தான் கொடுக்க சொல்லுது. அவனோட தகுதிக்கு மேலே டிமாண்ட் பண்ணால் அதுவும் ஒரு பாவ செயல்தான். குலா என்பதில் செட்டில்மெண்ட் பார்ட்டே கிடையாது. ஒரு பெண் தனக்கு விவாகரத்து வேணும், கணவர் வேண்டான்னா குலா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆனால் அது நிறைய பெண்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. என் கணவரோட எனக்கு வாழ விருப்பம் இல்லை, அவர் செய்கிறது எனக்கு பிடிக்கல, ஹீ இஸ் நாட் ரைட், அவர் என்னை ஏமாற்றிட்டார், எனக்கு துரோகம் பண்ணிட்டார், நான் நினச்சதை விட அவர் மோசமாக நடந்துக்கிறாரு, ஆனால் நான் அவர் கூட இருப்பேன், ஏன்னா நான் போயிட்டா அந்த இடத்துக்கு இன்னொருத்தி வந்துடும், நான் அனுமதிக்க மாட்டேன். அவராக எனக்கு விவாகரத்து கொடுக்கட்டும். அவராக எனக்கு விவாகரத்து கொடுக்க வந்தாலும் நான் டிமாண்ட் பண்ணுவேன். என்ன டிமாண்ட் பண்ணுவீங்க? அவர் சக்திக்கு மேலே நான் பணம் கேட்பேன். இது என்னோடய கற்பனை கதை இல்லை, இது நடக்காத நான் போலியாக இந்த இடத்துல பதிவு செய்யலை. நான் பார்க்கக்கூடிய பல கவுன்சிலிங் கேசஸ் இப்படி தான் வருது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திருமண வாழ்க்கை என்பது இருவரும் திருப்தியாக சந்தோஷமாக வாழ்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு உறவு. எல்லாத்தையும் ஜோடியோடு தான் படைச்சேன்னு சொல்கிறான். எல்லாத்துக்கும் ஜோடி இருக்குது. ஜோடி இல்லாமல் இந்த அகிலத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பேரோட தான் படைக்கப்பட்டிருக்கு, ஈவன் பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ எல்லாமே ஒரு பேரோடு இருக்கும் பொழுது மனிதனுக்கு ஒரு துணையை அல்லாஹ் எதுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் அப்படின்னா, அவர்கள் இளைப்பாறுவதற்காக, அமைதி கொள்வதற்காக, கண்ணு குளிர்ச்சியாக தான் அதை கொடுக்குறான். இல்லை
நாங்கள் கண்ணு குளிர்ச்சி அந்த அமைதியெல்லாம் எங்களுக்கு இப்போ தேவை கிடையாது. எங்களுக்கு எங்கள் பிடிவாதம், எங்களுடைய சுயநலம், இந்த சமுதாயம், எங்களை சுற்றி இருப்பவர்கள் பேச்சு ஏச்சு, இது மட்டும்தான் எங்களோட ஃபோக்கஸ் அப்படின்னா, உங்கள் நிம்மதி இழந்து விட்டதற்காக நீங்கள் எவ்வளோதான் அல்லாஹ் கிட்ட போய் கேட்டாலும் அல்லாஹ் ஆல்ரெடி ஹி ஃபிக்ஸ் த சொல்யூஷன் இன் த குர்ஆன். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண உறவில் பிரச்சனை இருந்தால் அதுக்கு என்ன சொல்யூஷன்னு அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக கொடுத்ததுக்கப்புறமும் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சொல்யூஷன், அல்லாஹ் எனக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு ஏதாச்சும் இருக்குன்னா நிச்சயமாக இல்லை. பெண்களாகிய நீங்கள் உங்களுக்கு ஒரு உறவின் மீது நம்பிக்கை இல்லை, ஒரு உறவின் மீது அந்த மனிதரின் மீது உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறதுனா அந்த வருத்தத்தோடையே அவர் கூட நீங்கள் வாழணும்னு இஸ்லாம் சொல்லலை. எவ்வளவோ சஹாபிய பெண்கள் விவாகரத்து வாங்கியிருக்காங்க. அல்லாஹ் குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறான், உங்கள் உள்ளம் ஒரு விஷயத்தை மறைச்சி வைக்குது, ஆனால் அதை அல்லாஹ் உண்மையை வெளிப்படுத்த வெட்கப்பட மாட்டான். ஏனென்றால் அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகளை திருமணம் முடிச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனாகிய ஸைத் மிகவும் சிறந்த மனிதர். ஸைனப் ரலியல்லாஹு அவங்களுடைய பேர் என்ன, தர்மத்தின் தலைவி அவங்க பேர். அவங்க கையில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியை பார்த்தா ஆஸ் அ ஃபீமேல் ஆஸ் அ மேலாக பார்த்தா அவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. ஆனால் அவங்க 2 பேரால் கணவன் மனைவியாக வாழ முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வாழ முடியல. நல்லவங்களாக இருந்தால் மட்டும் கணவன் மனைவியாக ஆயிடலாமான்னா நிச்சயமாக ஆக முடியாது. கணவன் மனைவி ஆகிறதுக்கு அன்பு பரஸ்பரம் ரொம்ப தேவை. அப்போ 2 நல்ல உள்ளங்களால் சேர்ந்து வாழ முடியல. அப்போது அவங்க அந்த பெண்மணியை விவாகரத்து செய்கிறாங்க. அதற்காக அந்த பெண்ணை விவாகரத்து செய்யும் பொழுது அந்த பெண்ணை ரசூல்லாவை மனம் முடிக்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் ரசூல்லாவுக்கு தன் வளர்ப்பு மகனின் மனைவியை போய் எப்படி மனம் முடிக்கிறது அப்படின்னு ஒரு அச்சம், இதை எப்படி வெளியே கொண்டு வரது வெட்கப்படும் போது தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி நீங்கள் உள்ளத்தில் ஒரு விஷயத்தை வெட்கப்படுறீங்க, அல்லாஹ் உண்மையை சொல்வான். எதற்கு இந்த ஆயத்தை கொண்டு வரான் அப்படின்னா வளர்ப்பு மகன் சொந்த மகனாக ஆக முடியாது அப்படின்னு கூறுவதற்காக அல்லாஹ் ஒரு உண்மையை இங்கே கொண்டு வர ஆசைப்படுறான். ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணும் தனிப்பட்ட ஒரு பெண்ணும் நல்லவங்க அவங்க 2 பேரும். ஆனாலும் அவங்களால ஒரு ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ண முடியல, அவங்களால ஒத்துழைச்சி போக முடியல. அதுக்காக கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே இருக்கணும்னு அவசியமா இல்லை. இஸ்லாம் அப்படி சொல்லலையே, ரசூலுல்லாஹ் காலத்துலேயே அப்படி சொல்லப்படலையே. ஆனால் நம்ம இன்றைய காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், எந்த மாதிரி உறவுகளுக்குள்ளே பின்னப்பட்டுருக்கோம், இஸ்லாம் இப்படி தான் உங்களை வாழ சொல்லியிருக்கா. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ட் இஸ் கவுண்டட். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே கவுண்டட். நீங்கள் பிறருக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நம் வாழ்க்கை எப்பொழுதும் திருப்திகரமானதாக இருக்காது. அல்லாவுக்காக அவன் பொருத்தத்திற்காக நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் விவாகரத்துக்கு பின் குழந்தைகளை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது. அதனால் அதை எப்படி நம்ம கையாளுறது, இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இட்ஸ் எ ஹியூஜ் டாபிக். அப்போ அந்த குழந்தைகளோட நிலைப்பாடு என்ன, என் பிள்ளைக்காக நான் வாழ வேண்டாமா, இவரை விவாகரத்து பண்ணிட்டு அந்த பிள்ளை யார் பார்த்துப்பா, நிறைய கொஷின்ஸ் நமக்குள்ளே வருது. பிள்ளைகளை வச்சே ஒரு தாயும் தகப்பனும் விவாகரத்தில் த்ரெட் பண்ணுறது, என் பிள்ளைக்காக நீ செஞ்சுதான் ஆகணும், இல்லை என் பிள்ளைகளை என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்குறது, இதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேஷனாக இன்றைய சமுதாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி வருகின்ற தொடரில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.